கேன்கிறது. கெட்டானின் இன்னும் உடலில் உள்ளது, ஆனால் சிறுநீரகங்களால் அதை சுத்தம் செய்ய முடியாது. இதன் காரணமாக KFT என்று அழைக்கப்படும் சோதனை உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் கெட்டானின் மற்றும் யூரியா உச்சியில். வணக்கம், என் பெயர் டாக்டர் புர்தவான் மற்றும் இன்று இந்த வீடியோவில் கேதனின் என்றால் என்ன, அது எங்கு தயாரிக்கப்படுகிறது, ஏன் என்பதை அறிய முயற்சிப்போம். அது உருவாக்கியது, நிலைகள் என்ன, அதன் அர்த்தங்கள் என்ன, சோதனைகள் என்ன, நாம் அறிவோம் இந்த வீடியோவில். எனவே கெட்டானினில் இருந்து தொடங்குவோம். கெட்டானின் என்பது உடலில் தயாரிக்கப்படும் ஒரு கழிவுப் பொருள். இது தசை வளர்சிதை மாற்றத்தின் போது நம் தசைகளில் தயாரிக்கப்படும் ஒரு புரத கழிவுப் பொருள். இது அனைவரின் உடலிலும் தயாரிக்கப்படுகிறது. இது என் உடலில் தயாரிக்கப்படுகிறது, இது உங்கள் உடலில் தயாரிக்கப்படுகிறது, இது அனைவரின் உடலிலும் தயாரிக்கப்படுகிறது அதே அளவு. இப்போது இது நம் உடலில் தயாரிக்கப்படும் போது நம் சிறுநீரகங்கள் அதை தினமும் அகற்றிக்கொண்டே இருக்கும். ஏனெனில் நமது சிறுநீரகங்கள் 24 மணி நேரமும் வேலை செய்கின்றன. அவர்கள் 24 மணி நேரம் வேலை செய்யும் போது அவர்கள் சீராக வேலை செய்கிறார்கள் மற்றும் கழிவுகளை வைத்திருக்கிறார்கள். கெட்டானின், யூரியா, யூரிக் அமிலம் அனைத்து எலக்ட்ரோலைட்டுகளையும் வெளியேற்றி உடலில் சமநிலையை பராமரிக்கிறது. இப்போது ஒருவரின் சிறுநீரகங்கள் மோசமடையத் தொடங்கும் போது சிறுநீரகங்களின் அதே வேலையை செய்யும் திறன், அதாவது கழிவுகளை பதப்படுத்தும் திறன் குறையத் தொடங்குகிறது. எனவே உடலில் இன்னும் அதிக கெட்டானின் உள்ளது, ஆனால் இப்போது சிறுநீரகங்களால் அதை சுத்தம் செய்ய முடியவில்லை. அதை அவர்களால் வெளியே எடுக்க முடியவில்லை. அதனால்தான் ஒருவரின் சிறுநீரகங்கள் மோசமடையத் தொடங்கும் போது கெட்டானின் மதிப்பு தொடங்குகிறது என்பதை நாங்கள் காண்கிறோம். இப்போது கேள்வி எழுகிறது, கெட்டானின் மற்றும் யூரியா உடலில் மட்டுமே தயாரிக்கப்படுகிறது, இதற்கு பதில் இல்லை என்பதுதான். நம் உடலில் நிறைய கழிவுப் பொருட்கள் உற்பத்தியாகின்றன. அதில் கெட்டானின் மற்றும் யூரியா இரண்டும் மட்டுமே. இப்போது ஏன் அறிக்கைகளில் கெட்டானின் மற்றும் யூரியாவை மட்டுமே பார்க்கிறோம் என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. KFT அறிக்கைகளை பெறும்போது அதில் கெட்டானின் மற்றும் யூரியா மட்டுமே எழுதப்படுகிறது. இதற்கு காரணம், இது ஆய்வகத்தில் சோதிக்க எளிதான கழிவுப் பொருள். அதன் துல்லியம் மிகவும் நல்லது. அதனால்தான் உருவாக்கப்பட்ட சோதனை KFT என்று நாங்கள் அழைக்கிறோம். அதில் கெட்டானின் மற்றும் யூரியா மேலே வைக்கப்படுகின்றன. வேறு விஷயங்களும் உள்ளன, ஆனால் அவற்றை பார்ப்பதில் இந்த அர்த்தம் இல்லை. ஏனெனில் இந்த இரண்டும் ஒருவரின் உடலில் சேர்ந்தால் மீதமுள்ள கழிவுகள் என்று நாம் கருதுகிறோம். கூடவே குவிந்து வருகிறது. ஏனெனில் இரண்டும் உருவாகும் இடம் வேறுபட்டது. தசைகளில் கெட்டானின் உருவாகிறது மற்றும் கல்லீரலில் யூரியா உருவாகிறது. கல்லீரல் கலவையும் அதிகரிக்கிறது மற்றும் தசை கலவையும் அதிகரிக்கிறது என்றால் சிறுநீரகத்தில் பிரச்சனை. யூரியா மட்டுமே அதிகரித்து கெட்டானின் நன்றாக இருந்தால் அது கல்லீரல் பிரச்சனை. கெட்டானின் மட்டுமே அதிகரித்து யூரியா சாதாரணமாக இருந்தால் அது தசையின் பிரச்சனையாகும். நாம் கண்டது என்ன? இரண்டு விஷயங்களும் அதிகரிக்கும் போது அது சிறுநீரகத்தில் ஏதோ தவறு இருப்பதற்கான அறிகுறியாகும். இந்த இரண்டும் அதிகரிக்கும் போது சிறுநீரகத்தில் ஏதோ கோளாறு இருக்கிறது என்ற எண்ணம் நமக்கு வருகிறது. இப்போது இதன் நிலைகளின்படி நோயாளியை வகைப்படுத்தியுள்ளோம். ஏனென்றால் ஒவ்வொரு நோயும் நாம் கேட்டோம், புற்றுநோய் உள்ளது, அதில் நிலைகள் உள்ளன. அதேபோல் சிறுநீரக செயலிழப்பிலும் கட்டங்கள் செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு எவ்வளவு வேலை தேவை என்பதை கண்டறிய முடியும். நோயாளியின் நிலை என்ன, இது சிகிச்சையில் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தாது. ஆனால் முக்கியமான பகுதி என்னவென்றால், நோயாளியை வகைப்படுத்துவது எளிது. நோயாளிக்கு என்ன சொல்ல வேண்டும், எந்த சிகிச்சையை பரிந்துரைக்க வேண்டும் என்பதை நாம் சொல்ல வேண்டும். இதன் மூலம் நாம் பயன்பெறத் தொடங்குகிறோம். இதற்கு நாம் என்ன சோதனை செய்திருக்கிறோம்? இதற்காக செய்யப்பட்ட சோதனை GFR சோதனை ஆகும். இது குறிப்பாக EGFR என்று அழைக்கப்படுகிறது. இப்போது E ஏன் இருக்கிறது? E என்பது மதிப்பீட்டை குறிக்கிறது. GFR என்றால் குளுமர் வடிகட்டுதல் விகிதம், அதாவது சிறுநீரகம் செயல்படும் வேகத்தின் மதிப்பீட்டின் சோதனை GFR ஆகும். இப்போது இது பெரும்பாலும் KFT அறிக்கையில் எங்கோ எழுதப்பட்டுள்ளது. EGFR என்பது இந்த மதிப்பு. இப்போது GFR-இன் மதிப்பு எப்படி வந்தது? இது முக்கியமானதாகிறது. ஒருவருக்கு GFR-இன் மதிப்பு இல்லை என்றால் கிரியேட்டினின் மதிப்பு மட்டுமே. பின்னர் அவர் தனது GFR-ஐ தானே கணக்கிட முடியும். எனவே நீங்கள் கூகுள் சென்று GFR கால்குலேட்டரை எழுத வேண்டும். இப்போது பல முடிவுகள் உங்கள் முன் திறந்திருப்பதை காண்பீர்கள். அவற்றில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு பிடித்தவர் உங்கள் திரையில் இருக்கிறார். இது அமெரிக்காவுடையது, ஆனால் அது நல்லது. நீங்கள் இதற்கு செய்வீர்கள். இதில் உங்கள் கிரியேட்டினின் மதிப்பை உள்ளிடுவீர்கள். எழுதப்பட்ட அலகுகள் ஒரு டெசிலிட்டருக்கு மிக்கி. நீங்கள் அதை தேர்ந்தெடுப்பீர்கள். நீங்கள் ஆனா பெண்ணா என்று உள்ளிடுவீர்கள். இதில் கால்குலேட்டரை அழுத்துவீர்கள். இந்த முடிவு உங்கள் அறிக்கையில் அச்சிடப்பட்டதை போன்றது. இதை கால்குலேட்டர் மூலம் செய்திருக்கிறோம் என்று இப்போது நீங்கள் நினைப்பீர்கள். இந்த சோதனை உங்கள் சிறுநீரகங்களின் சரியான செயல்திறனை கூறாது. அது சொல்கிறது கிரியேட்டினின் எவ்வளவு குறைந்துள்ளது. உங்கள் வயது என்ன? உங்கள் வயது அதிகமாகவும் சிறுநீரகங்கள் வயதை விட குறைவாகவும் செயல்படுகின்றன என்றால் அது உங்களுக்கு சொல்கிறது. வலது, அதனால்தான் இதில் வயது முக்கியம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் வெவ்வேறு தசை விகிதங்கள் உள்ளன. ஆணுக்கு இன்னும் கொஞ்சம் தசை நிறைய இருக்கும். பெண் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாள். அதனால்தான் இதில் ஆண் பெண் என்ற பிரிவு வைக்கப்பட்டுள்ளது. சில கால்குலேட்டர்களில் நோயாளி ஆப்பிரிக்கர் அல்லது அமெரிக்கர் என்றும் நாங்கள் கேட்கிறோம். ஏனென்றால் ஆப்பிரிக்கர்கள் அனைவரும் பெண்களாக இருந்தாலும் அவர்களின் கட்டமைப்பு மிகவும் நன்றாக உள்ளது. அவர்களின் தசைகள் மிகவும் நன்றாக இருக்கும். எனவே அவர்களின் உடலில் கிரியேட்டினின் உருவாகும் திறன் அதிகம். அதனால்தான் அதை கால்குலேட்டரில் சரி செய்ய வேண்டும். அதை கணக்கிடும் போது நமக்கு ஒரு மதிப்பு கிடைக்கிறது. இப்போது கேள்வி என்னவென்றால், இந்த GFR ஒரு சிறுநீரகத்தின்
ஏனென்றால் இங்கே நாம் காணும் கிரியேட்டினின் 2 சிறுநீரகங்களின் வேலை செய்யும் திறனால் ஏற்படுகிறது. அதனால்தான் நாம் EGFR ஐ சரிபார்க்கும் போதெல்லாம் அது 2 சிறுநீரகங்களையும் பற்றி நமக்கு சொல்கிறது. 2 சிறுநீரகங்களும் எவ்வளவு ஒன்றாக வேலை செய்கின்றன. ஆனால் என் இடதுபுறம் எவ்வளவு வேலை செய்கிறது, என் வலதுபுறம் எவ்வளவு வேலை செய்கிறது என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் என்றால் அது சரியல்ல. அதற்கான சோதனை TTPA சிறுநீரக ஸ்கேன் ஆகும். இதில் நாம் ஒரு அயோடின் ஐசோடோப்பை, அதாவது அயோடின் அடிப்படையிலான மை ரத்தத்தில் வைக்கிறோம். இப்போது சிறுநீரகத்தில் இப்போது அது சிறுநீரகத்திற்கு செல்லும்போது செயல்முறை நடக்கிறது. நாம் அதை மேலிருந்து பார்க்கிறோம். அது இங்கே போய் சேரல். அது இங்கே போய் சேரலி. எனவே TTPA சிறுநீரக ஸ்கேன் செய்தவர்களுக்கு ஒரு புகைப்படம் கிடைக்கும். அதில் சிறிய சிறுநீரகங்கள் தெரியும். மேற்புள்ளிகள் தெரியும். இந்த புள்ளிகள் மை கொண்டவை. அதை மேலிருந்து இயந்திரம் மூலம் பார்க்கிறோம். சிறுநீரகம் எவ்வளவு காலம் செயலாக்கப்பட்டது, இடது ஒரு செயல்முறை எவ்வளவு செய்தது, அதை நாம் காண்கிறோம். அதன்படி ஒரு அறிக்கை தயாரிக்கப்படுகிறது. வலது சிறுநீரகம் நன்றாக வேலை செய்கிறது. அதை செயலாக்கியது. மேலும் 90% மை மற்ற சிறுநீரகத்தால் செயலாக்கப்பட்டது. எனவே இடது மற்றும் வலது GFR வேறுபடுத்துவதை நாங்கள் கண்டறிந்தோம். நமது சிறுநீரகம் எந்த வேகத்தில் செயல்படுகிறது என்றால் அதுவும் இதன் மூலம் அறியப்படுகிறது. அதாவது நான் ஒருவரின் இரத்தத்தில் மை போட்டிருந்தால் அந்த சிறுநீர் எவ்வளவு நேரத்தில் உடலில் இருந்து வெளியேறியது. வேகம் வெளியே வரும். மை உடலில் நீண்ட நேரம் தங்குகிறது என்றால் செயலாக்கம் மெதுவாக நடக்கிறது என்று அர்த்தம். செயலாக்கம் மெதுவாக நடக்கிறது என்றால் நாங்கள் அதை கண்டறிந்தோம். உடலில் இருந்து மை விரைவாக வெளியே வந்தால் சிறுநீரகம் சரியாக வேலை செய்கிறது என்று அர்த்தம். அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டால் சிறுநீரகம் எவ்வளவு வேகமாக செயல்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். இப்போது நீங்கள் இந்த 2 விஷயங்களையும் தெரிந்து கொண்டீர்கள். EGFR பற்றி, TTP சிறுநீரக ஸ்கேன் மூலம் வரும் GFR மதிப்பு பற்றி. நம் உடலில் அறிகுறிகள் வரும்போது அந்த அறிகுறிகள் ஏன் வருகின்றன என்ற கேள்வி இப்போது எழுகிறது. சிறுநீரக செயலுக்கு நோயாளிகளுக்கு உடலில் அறிகுறிகளுக்கு பல காரணங்கள் உள்ளன. கேட்டனின் மட்டுமல்ல, கெட்டானின் அதிகரிப்பதால் சிறப்பு அறிகுறிகள் எதுவும் உருவாக்கப்படவில்லை. கெட்டானின் நிறைய அதிகரித்தால் அது சில அறிகுறிகளை கொடுக்கும். அரிப்பு போல, தோலில் அரிப்பு, தசைகளில் பிடிப்புகள் ஏற்படலாம். தசைகளில் பிடிப்புகள் இனல் கருப்புகள் உருவாகின்றன, ஆனால் வெளியே வரவில்லை. எனவே அது எங்கும் வருகிறது. எனவே இந்த 2 அறிகுறிகளை தவிர பலவீனம் 3வது அறிகுறியாகும். இந்த 3 அறிகுறிகளை தவிர சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளில் கெட்டானின் காரணமாக நீங்கள் பார்க்க முடியாது. பிற சிறப்பு அறிகுறிகள். ஆனால் சிறுநீரகம் குறைவாக வேலை செய்யும் போது சிறுநீரகத்தில் வேறு பல விஷயங்கள் உள்ளன. அவையும் நின்று விடுகின்றன. இதன் காரணமாக நாம் அதிக அறிகுறிகளை காண்கிறோம். ரத்தப்போக்கு போல. இப்போது ரத்தப்போக்கும் சிறுநீரகத்திற்கும் சம்பந்தம். ரத்தம் தயாரிப்பதில் சிறுநீரகத்தின் பங்கு இருப்பதாக நாம் புத்தகங்களில் படித்ததில்லை. ஆனால் நாம் மருத்துவக் கல்லூரிக்கு செல்லும் போது சிறுநீரகம் ஒரு ஹார்மோனை உருவாக்குகிறது என்று நமக்கு சொல்லப்படுகிறது. இது அழைக்கப்படுகிறது நாம் உண்ணும் உணவு. P12, இரும்பு, ஃபோலிக் அமிலம், புரதம். அவற்றை இணைப்பதன் மூலம் ஹீமோகுளோபின் உருவாக்கும் வேலை இந்த ஹார்மோன் ஆகும். சிறுநீரகம் குறைந்த எதிர்கொள்ளினை உருவாக்குகிறது. அது அதை உருவாக்கவில்லை. இதன் விளைவு உடம்பில் எல்லாமே இருக்கிறது. ஆனால் அது கூறுவதன் மூலம் ஹீமோகுளோபினை உருவாக்க முடியாது. இப்போது உலை இணைக்கிறது. ஹீமோகுளோபின் உயர தொடர்கிறது. இப்போது ஹீமோகுளோபின் காரணமாக அறிகுறிகள் இருக்கும். சுவாசம், பதட்டம், அதிக தூக்கம் அல்லது தூக்கமே இல்லை. இந்த அறிகுறிகளை நாம் பார்க்கிறோம். சிறுநீரில் புரத கசிவு இருந்தால் நாம் புரதத்தை உட்கொள்ளவில்லை என்றால் யாரோ எங்களிடம் கூறினார்கள். உணவு, கொழுப்பு மற்றும் கொழுப்பு சுத்திகரிப்பு சிறுநீரகத்தை குணப்படுத்தும். நாம் நிறைய சுத்தம் செய்யும் போது முழு புரத உட்கொள்ளலையும் நிறுத்தும் போது புரதம் சிறுநீரில் இருந்து வெளியேறுகிறது. உங்கள் உடலில் புரதச்சத்து குறைபாடு இருக்கும். இந்த புரதச்சத்து குறைபாட்டால் உங்கள் உடலில் அறிகுறிகள் பிறக்கும். உடலில் புரதச்சத்து இல்லாததால் கொலஸ்ட்ராலின் அளவு அதிகரிக்கத் தொடங்கும். இரண்டாவதாக, புரதத்தின் அளவு குறைக்கப்படும் போது ஹீமோகுளோபின் அளவு குறையத் தொடங்கும். இரத்தத்தில் இருந்து புரதம் குறைக்கப்பட்டால் இரத்தத்தின் தடிமன் அடர்த்தி குறையும். இரத்தத்தில் உள்ள நீர் கால்களில் நிரம்பத் தொடங்கும். திரவம் குவிவதை காண்பீர்கள். நீங்கள் உங்கள் காலை உயர்த்தியுடன் கால்களில் இருந்து நீர் வந்து மார்பில் நிரப்பப்படும் நீங்கள் செய்கிறீர்கள். முழங்கல். இந்த அறிவு வேறு காரணம். இந்த அறிவு கிடைக்கிறது. அப்படி ஒவ்வொரு நேரம் காணப்படுவதில்லை. ஆனால் சிறுநீரகம் வேலை செய்யவில்லை என்றால் அது உள்ளே காணப்படுகிறது. நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள், எந்த மருந்தை எடுத்துக் கொள்கிறீர்கள், யார் கவனித்துக் கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து பல காரணிகள் உள்ளன. நீங்கள் என்ன ஆலோசனையை பின்பற்றுகிறீர்கள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், இது எந்த அறிகுறிகளில் உருவாகும் என்பதை பொறுத்தது. உடல். இப்போது நீங்கள் இந்த அறிகுறியை பற்றி மேலும் அறிய விரும்பினால் இதன் முடிவில் இணைப்பை உங்களுக்கு தருகிறேன். முழு வீடியோவையும் கவனமாக பாருங்கள். உங்கள் உடலில் வரும் ஒவ்வொரு அறிகுறியும் அல்லது அது உங்கள் குடும்ப உறுப்பினரின் உடலில் வந்தால் அதை மதிப்பீடு செய்ய முடியும். அது ஏன் வருகிறது, எனவே கிரியேட்டினின் எங்கு உருவாகிறது, அது ஏன் உருவாகிறது, நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சுருக்கமாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். அதை பார்த்து உடலில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன், எனது முழு மருத்துவர் குழுவும் உள்ளது, நீங்கள் அவர்களுடன் பேசலாம். கிரியேட்டினை எவ்வாறு குறைப்பது என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்ளலாம். இதன் மூலம் நான் உங்கள் அனைவருடன் முன்னேற விரும்புகிறேன். அதுவரை நமஸ்தே.